இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து எனது இனிய நண்பரும் யோகா நாகையின் தலைவருமான பயிற்சி எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க, செயின் தொடர்பு மறிக்க ஒருத்தரோட ஒருத்த அன்பும் பண்பும் செயல்பட்டு இணையக்கூடியதாங்க ஒன்று. அதில் எந்த மாற்றமும் இல்லை, உண்மை அது. அந்த வகையில் ஸ்ரீ பாலா ஸ்டூடியோ உரிமையாளரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அன்பு நண்பரும் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு என் பேர் ஐயா துரை, கே நகர் சென்னை. ஞாபகம் வச்சுக்க, இப்போ கே நகர் சென்னைன்னு சொல்ல, சென்னையில் எவ்வளோ பில்டிங் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பில்டிங்கெல்லாம் ஆசனங்கள் தேவையா, அடுத்து இந்த இடத்துல இது வாஸ்து தேவையா பில்டிங்கு. அப்போ இந்த உடம்பை பற்றி என்ன சொல்கிறது, இந்த உடம்பு ஒரு பில்டிங் மாதிரி தாங்க. அது தாங்க இப்போ நான் செய்ய போகிறோம். எனது இனிய நண்பர் இப்போ யோகா நாகின் தலைவர், அவருடைய உடம்பு ஒரு பில்டிங். அந்த பில்டிங்க்கு வாஸ்து தேவை. வாஸ்து தேவைன்னா என்ன செய்கிறது, அவரே வாஸ்தா மாறினா என்னங்க பிரச்சனை? இப்போ மாறுறாரு பாருங்க. ஆமாம், வாஸ்துங்கிற ஒரு பூதம் எல்லாருக்கும் தெரியும். அவரே ஒரு பூதத்தில் தான் இருக்கிறாரு, பஞ்சபூதத்தில். அந்த பஞ்சபூதத்தில் வாஸ்து பூதத்தை கூட இணைக்கிறாரு பாருங்கள். நல்லா கவனிக்கணும் அனைவரும். கையை ரெண்டும் இணைச்சிட்டாரு, காலை ரெண்டையும் ஒன்றோட ஒன்று கைகளை போல் இணைச்சி பாருங்கள், எவ்வளோ அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பார்க்குறது கனவா அல்லது நினைவா என்று தெரிஞ்சுக்க முடியல. இதை சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்லணும். யார் எந்த ஒரு நபருக்கு துணிவு இருந்தாலும் சரிதான். அந்த வகையில் துணிவு இருந்தால் சமுத்திரமும் முழங்கால் அளவு, இதில் மாற்றமே இல்லை, உண்மைங்க. ஆமாம். ஆனால் எப்போ யாரும்